உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கண்மணியை கேள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனம், வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கி சொல்றாரு. இந்த வாலிப நாட்கள்ல இருக்கிற தங்கச்சி, இந்த வாலிப நாட்கள்ல நீ ஏசப்பாவை நினைக்கும் பொழுது ஏசப்பா உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உன்னை பரிசுத்தமா என்ன செய்வார்? பாதுகாத்து கொள்வார். வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை. இந்த வாலிப நாட்கள்ல சிலர் சொல்லுவாங்க, இந்த வாலிப நாட்கள்ல நான் நல்ல என்ஜாய்மெண்ட்டா இருப்பேன், நான் என் மனசு போன போக்கெல்லாம் நான் இருப்பேன், ஆனா பின்னால நான் என்ன செஞ்சுக்கிடுவேன்? நான் நல்ல பிள்ளையா இருந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல தங்கச்சி, இந்த வாலிப நாட்கள்ல ஏசப்பாக்கு நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது கட்டாயம் ஏசப்பா உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். பிரசங்கியில 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நீ நினைக்கலாம், என் அம்மாவுக்கு தெரியல, என் அப்பாவுக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு அதாவது உனக்கு எல்லா விவரமும் இருக்கும், உனக்கு தெரியும் நல்லது இது, கெட்டது இது, இது கெட்ட காரியம், நல்ல காரியம்னு ஆண்டவர் உனக்கு சில காரியங்களை உனக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா, உன் இருதயத்தை ஏசப்பாக்கு நீ கொடுக்கணும். வாலிப பிரயாத்துல நீ ஏசப்பாவை நினைக்கும், உன சிருஷ்டித்த ஏசப்பாவை நினைக்கணும். நீ இந்த உலகத்துல உள்ள மனுஷங்களை நினைத்து உன் இருதயத்துல வைத்து கொண்டு இருக்கும் பொழுது அது உனக்கு வேதனையாயிரும், உனக்கு கண்ணியாயிரும். உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது, உன்னால சமாதானமா இருக்க முடியாது, உன்னால நல்லா படிக்க முடியாது, உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய முடியாது, நல்ல பிள்ளையா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. உன் வாலிப பிரயாத்தை, இந்த இளம் வயதுள்ள இந்த வயதை நீ ஏசப்பாக்கு கொடுக்கும் பொழுது ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை எனக்கு எனக்கு என் வாழ்க்கை என்ன செஞ்சுட்டா? ஒப்பு கொடுத்துட்டா, நான் இவளை ஆசீர்வதிப்பேன். உன் அம்மா அப்பா ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க பாரு, அந்த பிளான் எல்லாம் விட ஏசப்பா உனக்கு தி பெஸ்டான லைஃபை ஏசப்பா என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஆனா இன்னொரு பாரு, வாலிபன் உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்கள் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளோட மனம் போன போக்கல. சில பிள்ளைங்க ஸ்கூல்ஸ்ல இருக்கலாம், காலேஜஸ்ல இருக்கலாம். சில பிள்ளைங்க நீ இந்த காரியத்தை செய், நீ என்ன எங்க கூட வா, இப்படிப்பட்ட தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள உன்னை என்ன செய்வாங்க? இழுத்து கொண்டு போவாங்க. அவங்க கூட நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இன்னொரு வசனம் உண்டு, சங்கீதம் 1ல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது, கெட்ட பிள்ளைங்களுடைய ஆலோசனை நீ என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. இதெல்லாம் நீ செய்யாம இருந்த அப்படின்னா கர்த்தர் உன்னை கட்டாயம் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இவை எல்லாம் வச்சு நீ எல்லா காரியமும் செஞ்சு அசுத்தமாயிட்ட முத தடவை நீ ஒரு தப்பு பண்ணும் போது உன் இருதயம் ஐயோ செய்யவா வேண்டாமா, செய்யவா வேண்டாமான் இருக்கும் போது அந்த டவுட் வந்துச்சு அப்படின்னாலே நீ அந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அந்த மைண்ட்ல ஆண்டவர் அந்த நேரத்துல உன் இருதயத்துல என்ன செய்வார்? உணர்த்துவாரு. செய்யவா வேண்டாமா அப்படின்னு நினைச்சாலே அது வேண்டாம் தான். அந்த காரியத்தை நீ என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இவை எல்லாம் வச்சு நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு நாள் வரும், நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க, உன்னை பெற்ற உன் தாய் தகப்பனை ஏமாத்திட்டு இருக்க, நீ யார் உன்னை கைட் பண்ணி கொண்டு வர்றாங்களோ அவங்கள நீ ஏமாத்திட்டு இருக்க. ஆனா தங்கச்சி, நான் சொல்றேன், நீ ஒரு நாள் ஏமாந்து போயிருவ. கட்டாயம் இது நடக்கும். நிறைய அக்காவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள், நிறைய சகோதரிகள் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஐயோ, நான் லவ் பண்ணேன், ஆனா லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணேன், ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எனக்கு நல்லாவே இல்லை, இந்த வாழ்க்கை எனக்கு
எனக்கு பிடிக்கல சொன்னவங்க 100% பேரு தன்னுடைய வாழ்க்கைய தனக்கு தானே சூஸ் பண்ணதுனால அவங்க வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் நல்லாவே இல்லை தங்கச்சி. இந்த நேரத்துல அக்கா சொல்றேன், அன்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், இந்த உலகத்தின் காரியங்கள்ல நீ ஈடுபடாத. இந்த வாலிப நாட்கள்ல நீ ஏசப்பாவை உன் இருதயத்துக்குள்ள அவரை நீ நினைக்கும் பொழுது, அவரை உன் கூட நீ வைத்திருக்கும் பொழுது, கட்டாயம் ஏசப்பா என்ன செய்வாங்க? உன்னை ஆசீர்வதிப்பாங்க. நீ நினைக்கலாம், என்கிட்ட அவ்வளோ அசுத்தம் இருக்குது, நான் நல்ல பைபிள் படிக்க மாட்டேங்கிறேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறேன், நான் நல்லாவே இல்லையே, எனக்கு எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கலையே. படிப்பும் படிச்சா மண்டையில என்ன செய்ய மாட்டேங்குது? ஏற மாட்டேங்குது. எனக்கு வாழவே பிடிக்கல அப்படி நீ தனிமையா இருக்கிறியா? ஆண்டவர் ஏசப்பா உன்னை இந்த நேரத்துல தேடி வந்திருக்கிறாரு. உன் பக்கத்துல இருக்கிறாரு, உன் அருகில இருக்கிறாரு, உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறாரு. ஏசப்பாட்ட நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசப்பா கட்டாயம் உனக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. ஒரு வசனம் உண்டு, பாவிகளை ரட்சிக்கவே ஏசப்பா என்ன செய்யாங்க? உலகத்துல வந்தாங்க. நீ ஏசப்பாட்ட சொல்லு, ஏசப்பா நான் நல்ல பிள்ளையா இருக்க ஆசைப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நீ கேட்கும் பொழுது ஏசப்பா கட்டாயம் என்ன செய்வாங்க? உனக்கு உதவி செய்வாங்க. கண்டிப்பா உதவி செய்வாங்க. நம்ம வேதத்துல நம்ம பார்க்கலாம், எஸ்தர்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. அவங்களுடைய சித்தப்பா மொர்தெகாய்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு அந்த அக்காவை வளர்த்து வந்தாங்க. ஆனா அவங்க அக்கா அவங்க சித்தப்பாக்கு எப்படி நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ எல்லா காரியத்திலையும் அவங்களுடைய வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பது முதற்கொண்டு அக்கா கீழ்ப்படிந்து இருந்தாங்க. இன்னைக்கு நீ யாராவது அம்மா இல்ல, எனக்கு அப்பா இல்ல, எனக்கு செய்யறதுக்கு யாருமே இல்ல, எனக்கு கேர் பண்ணதுக்கு யாருமே இல்லை நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்ல, ஏசப்பா உனக்கு இருக்கிறாங்க. ஏசப்பாவை நீ அப்பாவா ஏத்துக்கோ. ஏசப்பாவை என் அம்மாவா நான் வைக்கிறேன்னு சொல்லு. ஏசப்பாவை நான் என் ஃப்ரெண்டா வைக்கிறேன்னு சொல்லு. உன் அம்மா அப்பா இல்லாத இடத்த ஏசப்பா உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அவரே உன் வாழ்க்கையை கட்டுவார். என்ன செய்யணும் தெரியுமா? ஏசப்பாக்கு உன் இருதயத்துல இடத்தை மட்டும்தான் கேட்கிறாரு. உன் இருதயத்துல நீ ஏசப்பாக்கு இடத்தை கொடுக்கும் பொழுது ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா எல்லார் கண்ணுக்கு முன்னால நிறைய உறவுகள் சொல்லலாம், நிறைய சொந்த பந்தங்கள் சொல்லலாம். இவளுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, இவளுக்கு தாய் இல்லை, இவளுக்கு தகப்பன் இல்லை, இவளுக்கு சொந்த பந்தம் இல்லை, இவ எப்படி வாழ்ந்துருவாளா, இவளுக்கு படிப்பு இல்லை, இவளுக்கு அழகு இல்லைன்னு உன்னை பார்த்து யாராவது சொல்லி நீ வேதனையோடு இருக்கிறியா தங்கச்சி? இல்ல, ஏசப்பா உன் கூட இருக்கிறாங்கம்மா. ஏசப்பா உன் பக்கத்துல இருக்கிறாங்கம்மா. ஏசப்பா உன் அருகில இருக்காங்க. நீ இன்னைக்கே ஏசப்பா நீங்க தான் எனக்கு அம்மாவா இருக்கிறீங்க, ஏசப்பா நீங்க தான் என் அப்பாவா இருக்கிறீங்க அப்படின்னு நீ அவர் இந்த நிமிஷத்துல இருந்து உன் இருதயத்துல நீ அவருக்கு ஒரு இடம் கொடுக்கும் பொழுது அவர் உன் இருதயத்துல உன்னை ராஜாத்தியாய் அழகு வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். எஸ்தரக்காவை பாரு, அவங்க சித்தப்பாக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. எல்லா காரியத்திலையும் அவங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்தாங்க. ஏசப்பாவுடைய பேசுகிற அக்காவா இருந்தாங்க. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அக்காவா இருந்தாங்க. அவங்களுக்கு யாருமே கிடையாது. ஆனா அவங்க ஏசப்பாவோட நெருக்கமா இருந்தாங்க. ஏசப்பாவை அம்மா அப்பாவா வச்சிருந்தாங்க பாத்துக்கோ. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அந்த நாட்கள்ல அந்த ராஜா தனக்கு ஒரு ராணியை தெரிந்தெடுக்கணும்னு சொல்லி அந்த காரியம் எல்லாம் வரும் பொழுது எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்குது. அவங்க போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுக்கிறாரு. நீ நினைக்கலாம், எனக்கு படிக்கவே முடியல, எனக்கு காலேஜ்ல இடம் கிடைக்குமா, எனக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்குமா, எனக்கு ஒண்ணுமே ஞானம் இல்லை, எனக்கு பண பலம் இல்லை, எதுவுமே இல்லைன்னு நினைக்கலாம், எனக்கு ஆள் பலம் இல்லைன்னு நினைக்கலாம். ஏசப்பா எஸ்தர் அக்காக்கு ஒரு அரண்மனையில ராஜாத்தியாய் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை ஏசப்பா என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறியா, சிந்திச்சுட்டு இருக்கிறியா? நீ ஏசப்பாவை உன் இருதயத்துல ஏற்றுக்கோ. அதுக்கப்புறம் பாரு, அக்காக்கு அந்த ராஜா கண்கள்ல ஃபுல்லா, அந்த அகாஸ்வேரு ராஜா கண்கள்ல ஃபுல்லா எஸ்தர் அக்காக்கு ஃபுல்லா தயை கிடைக்குதுன்னு நிறைய வேத வசனத்துல இருக்குது. உனக்கு யார் யார் கண்ணுல தயவு கிடைக்கணுமா? நீ ஏசப்பாவோட நெருக்கமா இரு. ஏசப்பா நீங்க ஏன் கூட இருங்க. சில டைமிங்ல வாலிப நாட்கள்ல கூட சில எண்ணங்கள் வரும், சில பாவமான சிச்சுவேஷன் வரும், சில சோதனைகள் வரும். ஐயோ, இந்த சோதனையை மேற்கொள்ள முடியலையே, இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியலையே, எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நீ கேட்கும் பொழுது ஏசப்பா கட்டாயம் உனக்கு என்ன செய்வாங்க? பலன் கொடுப்பாங்க. ஏசப்பா என் கண்ணு இந்த நாள்ல நீ அதிகாலையில எழுந்து நீ ஜெபிக்கணும். ஏசப்பா என்னை முழுவதுமாக உங்க கையில நான் தர்றேன்ப்பா, என்னை இந்த நாள்ல பரிசுத்தமா பாதுகாத்துக்கோங்கப்பா. என் கண்ணு உமக்கு பிரியமானதை தான் பார்க்கணும், என் வாயும் உமக்கு பிரியமானதை பேசணும், என் கையும் உமக்கு பிரியமானதை செய்யணும், என் காலும் உமக்கு பிரியமான இடங்களுக்கு போகணும். உமக்கு பிடிக்காத, உமக்கு சித்தம் இல்லாத பிள்ளைங்களோட நான் ஐக்கியம் வைக்க கூடாது. ஏசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நீ கேட்கும் பொழுது ஏசப்பா
ஏசப்பா கட்டாயம் உனக்கு உதவி செய்வார் தங்கச்சி. அவர் உனக்கு உதவி செய்யாம யாருக்கு உதவி செய்ய போறாரு? உனக்கு உதவி செய்ய நீ ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் ஓடி வந்து உன் கூடயே இருக்கிற தெய்வம். உனக்கு படிச்சதெல்லாம் மறந்து போதா? ஐயோ எனக்கு நான் படிச்சு படிச்சு பாக்குறேனே, என் மைண்ட்ல ஒண்ணுமே இல்லையேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ உன் பாடத்தை படிக்கும் பொழுது நீ வேத வசனங்களை படிச்சு பாரு. நீ வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணு. டெய்லி ஒரு வசனமா 2 வசனமா உன்னால எவ்வளவு முடியுதோ. அக்கா இன்னைக்கு சொல்றேன், எனக்கு பாடம் படிக்கவே முடியல, எனக்கு படிச்சதெல்லாம் மறந்து போகுது, எனக்கு ஒண்ணுமே நினைவில்லை, நானும் படிச்சு நல்ல வேலைக்கு வந்துருவேன் நான். நீ யோசிச்சு கொண்டு இருக்கிறியா? நீ துக்கத்தோடு இருக்கிறியா? நீ கண்ணீரோடு இருக்கிறியா? ஐயோ எல்லாரும் நல்லா படிக்கிறாங்களே, நானும் படிச்சு பாக்குறேன். ஆனா அக்கா இன்னைக்கு உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நீ ஒரு நோட்டு போட்டு டெய்லி படிக்கிறதுக்கு முன்னால எத்தனை வசனம் உன்னால படித்து மனப்பாடம் பண்ண முடியுதோ அத்தனை வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணி நீ எழுதி பாரு. ஏசப்பா உனக்கு விசேஷ ஞானத்தை கொடுப்பாங்க, விசேஷ கிருபையை கொடுப்பாங்க. மத்தவங்களாம் எப்படி இருக்காங்களோ தெரியாது, ஆனா நீ ஏசப்பா பிள்ளையா இருக்கும் பொழுது ஏசப்பா கட்டாயம் ஆசீர்வதிப்பாங்க தங்கச்சி. இந்த உலகத்தால நீ சொல்லு ஆண்டவர்ட்ட டெய்லி காலையில, ஏசப்பா இந்த உலகத்தால நான் கரப்படாதபடி என்னை பரிசுத்தமா பாதுகாத்துக்கோங்கப்பா. என் சிந்தனையில ஒரு பரிசுத்தத்தை தாங்க, என் பார்வையில ஒரு பரிசுத்தத்தை தாங்க ஏசப்பா. என்னால முடியாதுப்பா, எனக்கு உதவி செய்யுங்க நீ சொல்லி அதிகால வேலையில கால வேலையில நீ முழங்கால் படிட்டு ஜெபித்து நீ கடந்து செல்ல. காலேஜுக்கா இருக்கலாம், வேலைக்கா இருக்கலாம், ஸ்கூலுக்கா இருக்கலாம். நீ போகும் பொழுது ஏசப்பா உன்னை பாதுகாப்பாங்க, ஏசப்பா உன் கூட இருப்பாங்க, ஏசப்பா உன்னை நடத்துவாங்க. நீ தனிமையில அழுதுட்டு இருக்கிறியா, எனக்கு ஒரு நிம்மதி இல்லைன்னு, உன் தனிமையில ஏசப்பா கூட இருப்பாங்க. உனக்கு அழுகையா வருதா, உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா, ஒரு மனசுலாம் ஒரு எம்டியா இருக்குதா, உடனே ஏசப்பான ஏசப்பா வேதத்தை எடுத்து நீ படிக்க ஆரம்பி. ஏசப்பா வேத வசனத்தை படிக்கும் பொழுதே உன் இருதயம் சந்தோஷத்தால நிரப்பப்படும். உன் முகம் மலர்ச்சி ஆண்டவர் கொடுப்பாரு, விசேஷ ஞானத்தை கொடுப்பாரு. யார் கண்களெல்லாம் தயவு வேணுமோ அவ்வளோ ஒரு கண்களிலையும் ஏசப்பா உனக்கு தயவை கொடுப்பாரு தங்கச்சி. கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பாரு. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்களை அவர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு வசனம் சொல்லுது பாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. பிறகு எதுக்கு நீ கவலைப்படணும்? நீ எதுக்கு நீ அழணும்? நீ எதுக்கு கஷ்டப்படணும்? எனக்கு யாருமே இல்லை நீ ஏன் நினைக்கணும்? ஏசப்பா இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வல்லமை உள்ள தெய்வம். அவர் பெரிய தெய்வம். அவரு இந்த உலகம் ஃபுல்லா வியாபித்து இருக்கிறார். இந்த உலகம் ஃபுல்லா அவர் ஆளுக இருக்குது. நான் சொல்லுவேன், அக்கா சொல்லுவேன், ஏசப்பாவை கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அவர் கூட இருக்கிறத என்ன செய்ய முடியும்? உணர முடியும். நீ சொல்லிட்டே இரு, ஏசப்பா என் கூட இருங்கப்பா, என் பக்கத்துல இருங்கப்பா, என் அருகில இருங்கப்பா, நான் உங்களை விட்டு போகவே கூடாது. ஏசப்பா கைய நீயும் நானும் பிடிச்சனா என்ன செஞ்சிருவோம்? விட்டுருவோம். ஏசப்பா அவர் உள்ள கைகள்ல ஒன்னை என்னை என்ன செஞ்சிருக்கிறாராம்? வரைஞ்சு வச்சிருக்கிறாராம். அவர் கைய வச்சு நம்ம கைய பிடிக்கும் பொழுது அவர் கைகள்ல வரைஞ்சு வச்சிருக்கானா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏசப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். வானம் அவர் சிங்காசனமா, பூமி அவர் பாதப்படியா, வானத்துல அவர் தலை இருக்குது, நீயும் நானும் இருக்கிற இடத்துல அவர் கால் இருக்குது. அப்பனா அவருடைய கைகள்ல வரைஞ்சு வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கை எவ்வளோ பெரிய கையா இருக்கும் தங்கச்சி. ஒரு நாள் அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ நிறைய பேரை நீ தேவையில்லாத பழக்க வழக்கத்துல சிக்கிக்கிட்டு, ஐயோ என்னால முடியலையே, என்னால இந்த பாவத்துல இருந்து வெளிவர முடியல, நீ இதை பார்த்துட்டு இருக்கிறியா? அந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறியா? இந்த பாவத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல, நான் வரணும்னு விருப்பப்படுறேன், என்னால முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஒன்னே ஒண்ணு பண்ணு, தனிமையில போய் உட்கார்ந்து, ஏசப்பா இந்த பாவத்துல இருந்து எனக்கு வெளியே வர எனக்கு பலன் தாங்கப்பா அப்படின்னு நீ ஏசப்பாட்ட அழுது கேட்கும் பொழுது அந்த நேரத்துல ஏசப்பா உன் இருதயத்துக்குள்ள வருவாங்க தங்கச்சி. உன் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுப்பாங்க, உன் இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, உங்க வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பாங்க, கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பாங்க. எஸ்தர் ராஜாத்தி பாரு, அந்த அக்காவை பாரு, அந்த ராஜா கண்கள்ல தயவு கிடைக்குது. நிறைய இடத்துல அந்த வேதத்துல நம்ம படிக்கும் பொழுது, எஸ்தர் புத்தகத்தை படிக்கும் பொழுது தயவு உண்டாகுது. ராஜாவோட கண்கள்ல ஆண்டவர் தயவு கிடைக்க பண்றாரு. உனக்கு மனுஷனுடைய கண்கள்ல தயவு வேணுமா? அக்கா உபவாசம் பண்ணி 3 நாள் என்ன செஞ்சாங்க? அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து என்ன செஞ்சாங்க? ஜெபிச்சாங்க. அதனால அவங்க வீட்டுக்குள்ள, அவங்க ரூம்குள்ள 4 செவுத்துக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க? ஜெபிச்சிருப்பாங்க. அப்படிதானே? நீ அப்படி ஜெபிக்கும் பொழுது ராஜ அரண்மனையில ராஜ
ராஜாத்திங்கிற அந்தஸ்தை ஏசப்பா என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. இதுக்கு என்ன காரணம்? அக்கா பரிசுத்தமா இருந்திருக்கிறாங்க. எஸ்தர் அக்கா பரிசுத்தமா இருந்திருக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க. ஏசப்பாவோட பேசுகிறவர்களா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிச்சுட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க யூத குலத்துக்காக என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்காக என்ன செய்யறாங்க, தேவ சமுத்திரம். இதே போல நீ உன் கூட படிக்கிற பிள்ளைங்க யாராவது கஷ்டத்துல இருக்கிறாங்களா, யாராவது பிரச்சனையோடு இருக்கிறாங்களா, யாராவது வேதனையா இருக்கிறாங்களா, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, எங்க வீட்டுல இப்படி ஒரு சிச்சுவேஷன், எனக்கு வாழவே பிடிக்கலன்னு உன் கூட ஏதாவது உன்னோட ஃப்ரெண்டு சொல்றாங்களா, நீ ஏசப்பா பத்தி அவங்ககிட்ட என்ன செய்ய சொல்லு. கட்டாயம் ஏசப்பா வாழ்க்கைய கட்டுவாரு. அந்த எஸ்தரக்கா வாழ்க்கையில உயர்த்தி வச்சு, ராஜாத்தி அரண்மனையில உயர்த்தி வச்ச ஏசப்பா கட்டாயம் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற தங்கச்சி, உன்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இன்னொரு காரியம், யோசேப்பை பார்க்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல அந்த வசனம் இருக்குது. அந்த பாவம் வருது, பாவம் வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. பாவம் செய்கிற சிச்சுவேஷன் வரதான் செய்யும். ஆனா அந்த நேரத்துல சொல்லணும், இது ஏன் ஏசப்பா. அவர் யோசேப்பு சொல்றாரு பாரு, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி, என் ஏசப்பாக்கு விரோதமா நான் எப்படி நான் பாவம் செய்வேன், என் ஏசப்பா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, என்ன பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீ ஸ்கூலுக்கு போறியா, நீ பஸ்ல போறியா, நீ வேன்ல போறியா, நீ நடந்து போறியா, இல்லைன்னா நீ கார்ல போறியா, நீ எப்படி போறியோ, ஆனா ஏசப்பா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏசப்பா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ எந்த இடத்துல இருந்தாலும் அவர் உன்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. யோசேப்பு சொல்றாரு, என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன். நீ சொல்லணும், பாவம் செய்யற சிச்சுவேஷன்லாம் வரும்போது நீ சொல்லணும், ஏசப்பா நான் உங்களுக்கு விரோதமா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், இந்த உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு என்ன விட்டு கொடுக்க மாட்டேன் ஏசப்பா, எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியில பாரு, ஏசப்பா யோசேப்போடு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னு அந்த 39வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இவ்விதமாய் போடப்பட்டிருக்குது பார்த்துக்கோ. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இருந்ததுனால ஆண்டவர் பாரு, எகிப்து நாட்டிலேயே யோசேப்பை ஒரு பெரிய அதிபதி ஸ்தானத்துல என்ன செய்யறாரு, கொண்டு போறாரு பாரு. கொண்டு போய் அவருக்கு நல்ல சொப்பனங்களை கொடுக்கிறாரு, தரிசனங்களை கொடுக்கிறாரு. உனக்கும் சொப்பனம் வேணுமா, உனக்கு தரிசனம் வேணுமா, நீ ஆண்டவரோட நெருக்கமா இருக்கும் பொழுது, நீ ஆண்டவருடைய வேதத்தை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ படிக்கிறியோ, ஏசப்பா சொல்றாரு, என்ன கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேங்கிறாரு. அவருடைய வேதத்தை எடுத்து நீ அதிகமா படிக்கும் பொழுது, அதிகமா நீ தியானிக்கும் பொழுது, ஒரு வசனம் நீ படிக்கிறேன்னு வச்சுக்கோ, என் கால நேரத்துல ஏசப்பா இந்த வசனத்தின்படி வாழ, உனக்கு நீ எத்தனை அதிகாரம் படிக்கிறியோ ஓகே, அந்த அதிகாரத்துல ஒரு வசனம் உன் மனசுல உனக்கு தொடுதா, அந்த வசனத்தின் மேல கை வச்சு, ஏசப்பா இந்த வசனத்தின்படி வாழ என்ன செய்யுங்க, எனக்கு பலன் தாங்க ஏசப்பா, என்னால முடியாது ஏசப்பா அப்படின்னு நீ அனுதினமும் காலையில வேதத்தை படிக்கும் பொழுது, அந்த வேத வசனத்தின் மேல உன் கையை வச்சு நீ ஜெபிக்கும் பொழுது, கட்டாயம் ஏசப்பா உன்னை என்ன செய்வாங்க, பலப்படுத்துவாங்க. யோசேப்பை பாரு, எகிப்து நாட்டுக்கே ஆண்டவர் அதிபதி ஆக்குனாரு. பரிசுத்தமா இருந்ததோட ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா? நீ நினைக்கலாம், எங்க வீட்டுல என்னோட ஃபியூச்சருக்காக ஒண்ணுமே சேர்த்து வைக்கல, எனக்கு ஒண்ணுமே செய்யல, என் அம்மா அப்பா ஒண்ணுமே செய்யல, என் அப்பா குடிக்கிறாங்க, என் அம்மாவும் சரியில்லை, எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்லை, எனக்கு கேர் பண்ண யாருமே இல்லைன்னு நீ வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறியா தங்கச்சி, ஒன்னு சொல்றேன் அக்காட்ட, நீ ஏசப்பா பிள்ளையாயிரு. ஏசப்பாக்கு உன் இருதயத்துல இடம் கொடு. ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீ பரிசுத்தமா இருக்க 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 நீ உன் லைஃபை சூஸ் பண்ணாத. உன்னை உருவாக்குன தெய்வம், உன்னை சிருஷ்டித்த தெய்வம் இந்த வாலிப பிரயாத்துல சிருஷ்டிக்கிற நினைன வேத வசனம் சொல்லுது. இந்த வாலிப பிரயாத்துல, இந்த வாலிப நாட்கள்ல நீ ஏசப்பா பிள்ளையா இருக்கும் பொழுது, ஏசப்பா கட்டாயம் உன்னை உயர்ந்த இடத்துக்கு நீ ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கவே வேண்டாம். எனக்கு இது தாங்க ஏசப்பா, அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், நான் நல்லா இருக்கணும். நீ பரிசுத்தமா மட்டும் ஏசப்பா மனசை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இரு. ஐயோ நீ என்ன காரியம் செஞ்சாலுமே உன் ஃப்ரெண்ட்ஸ் சில காரியங்களுக்கு கூப்பிடலாம், நம்ம வெளியே எங்கேயாவது சுத்திட்டு வரலாம், அம்மா அப்பாவுக்கு தெரியாம வெளியே எங்கேயாவது போகலாம், நம்ம சில காரியங்கள் செய்யலாம்னு கூப்பிடலாம். ஐயோ என் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, என் ஏசப்பாக்கு தெரியும், என் ஏசப்பாக்கு இது பிடிக்காது, என் ஏசப்பாக்கு இது பிடிக்காது நீ சொல்லி நீ ஏசப்பாவை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது ஏசப்பா கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பார். எஸ்தர் அக்காவை பாரு, அரண்மனையில
ராஜாத்தியாய் ஆசீர்வதித்த தெய்வம். யோசேப்ப பாரு, எகிப்துல பெரிய அதிபதி ஆக்குன தெய்வம் பாரு. எவ்வளோ ஒரு மேன்மை பத்தியா, எவ்வளோ ஒரு உயர்வு பத்தியா. நீ எதையும் குறிச்சு கவலைப்பட வேண்டாம். இப்ப இருக்கிற நாட்கள்ல நீங்க படிக்கிறீங்களோ, வேலை செய்றீங்களோ, என்ன காரியத்துல நீங்க இருக்கிறீங்களோ தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா பிள்ளையா இருங்க, பரிசுத்தமா இருங்க, உண்மையா இருங்க. டெய்லி காலையில ஒப்பு கொடுத்துரு தங்கச்சி. ஏசப்பா, என்னை என் தலையிலிருந்து கால் வர என் சரீரத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் எல்லா அவயங்களையும் நீங்க பரிசுத்தமா பாதுகாத்துக்கோங்கப்பா. உமக்கு பிரியமானதை மட்டும்தான் நான் பேசணும், உமக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்யணும் ஏசப்பா நீ சொல்லும் பொழுது ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பாங்க. போன் யூஸ் பண்றதோ ரொம்ப முக்கியம் தங்கச்சி. உன் நேரத்தெல்லாம் திருடிரும். ஒரு ஃப்ரெண்டு உனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, திருப்பி நீ மெசேஜ் பண்ணுவ, திருப்பி அவங்க பண்ணுவாங்க. கடைசியில உன் நேரங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், வீணா போயிடும். உன் படிக்கிற நேரம் போயிடும், நீ ஏசப்பா கூட பேசுற நேரம்லாம் என்ன செஞ்சிடும், அந்த போன் திருடிட்டு போயிடும். போனை அக்கா சொல்றேன், போனை தேவைக்காக மட்டும் என்ன செய்ய நீ யூஸ் பண்ணு. அளவுக்கு மீறி அந்த போனுக்கு என்ன செய்யாத, டைம் கொடுக்காத. நீ ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது, நீ ஆண்டவருக்கு வேதத்தை படிக்கும் பொழுது, ஏசப்பாவோட பேசும் பொழுது கட்டாயம் ஏசப்பா என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நீ ஃப்ரீ டைம்ல இருக்கிற நேரத்துல என்ன செய்யலாம், நீங்க சேர்ந்து பிள்ளைங்களாம் சேர்ந்து என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். இல்லைன்னா நல்ல பாடல்களை என்ன செய்யலாம், நல்ல ஆவிக்குரிய பாடல்கள், நிறைய பாடல்கள் உண்டு. அந்த பாடல்களை உன் மைண்ட்ல உங்க வீட்டுல அந்த எதுலையாவது கனெக்ட் பண்ணி போட்டுட்டு அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீ ஏதாவது அம்மாவுக்கு என்ன செய்ய, ஹெல்ப் பண்ணு. நீ வேலை செய்யும் போது சரி, ஃப்ரீ டைம்ல படிக்கிற டைம் தவிர மற்ற டைம்ல ஃபோன்ல உன் நேரத்தை கொடுக்காத. நீ சும்மா இருக்கும்போது ஆண்டுடைய பாடல்கள் எல்லாம் உன் மைண்ட்ல நீ கேட்டுக்கிட்டே இரு. தனிமையில ஏசப்பா கூட உட்காந்து பேசு. ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய வேதத்தை எடுத்துட்டு நீ போய் உட்கார்ந்து நீ ஏசப்பாவோட பேசும் பொழுது நீ ஒண்ணு மட்டும் நினைக்கணும், மற்ற பிள்ளைங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமான நான் பிள்ளையா இருக்கணும்னு மட்டும் நினைச்சுக்கோ. அக்கா வாலிப நாட்கள் அப்படிதான் நினைப்பேன். மற்ற பிள்ளைங்க என்னெல்லாம் செய்யறாங்களா அதை நான் செய்ய மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, மற்ற பிள்ளைங்க என்னென்ன காரியங்கள்லாம் பண்றாங்களா அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஏசப்பா நீ சொல்லும் பொழுது ஏசப்பா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன செய்வார், உன்னை கனப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். உன் நட, உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ரொம்ப நீச்சா இருக்கணும். மற்றவங்களை இடரல் உண்டாக்குற மாதிரி நீ ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. மற்றவங்களை கெடுக்கிற காரியங்களை நீ என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஏசப்பா உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் தங்கச்சி. நம்ம தானியேல்ல பார்க்கலாம். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல தானியேல் அங்க இருக்கிற நல்ல அறிவில் சிறந்த வாலிபர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, நல்ல பலவான்களா, நல்ல டேலண்ட் பர்சனா என்ன செய்யறாங்க, செலக்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து ராஜா சாப்பிடுற நல்ல சாப்பாடெல்லாம், விலை உயர்ந்த போஜன பதார்த்தங்கள்லாம் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. நான்வெஜ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த 4 வாலிபர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க, இந்த ராஜ போஜனத்தினால நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன். மத்த வாலிபர்கள் எப்படி இருக்கலாம், மத்த பிள்ளைங்க எப்படி இருக்கலாம், ஆனா அது தானியேல் சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட காரியங்கள்னால நான் இருதயத்தை நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நீ உன் இருதயத்துல ஒரு தீர்மானம் எடு. இன்னைக்கு நீ உன் இருதயத்துல ஒரு பொருத்தனை பண்ணு. உலகத்தின் காரியங்களை எனக்கு விட பலன் தாங்கப்பா. உலகத்தின் காரியங்களை நான் கற்றுக்கொள்ள கூடாது. இந்த உலகத்தால கரைபடாதபடி என்னை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி தானியேல் இருந்தார். இந்த உலக அந்த சாப்பாடுனால தன்னை என்ன செய்யல, அவர் தீட்டுப்படுத்தல. அதுக்கப்புறம் பாரு, அக்னி சூளையில கொண்டு போறாங்க. அப்பமா ஒரு வாலிப நாட்கள் தான் பாரு. அப்பமா அவர் என்ன சொல்றாரு, என்னை விடுவித்தாலும் பரவாயில்ல, என்னை விடுவிக்காம ஏசப்பா போனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகுறேன், ஆனா ஏசப்பாவை என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். அவருடைய வைராகியத்தை பாரு. தானியேலின் காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது. அவர் ஆண்டவருக்காக வைராகியமா இருந்ததுனால அவர் செய்த எல்லா காரியத்தையும் ஏசப்பா என்ன செஞ்சார், வாய்க்க பண்ணார். அவளுக்கும் தரிசனங்களை கொடுத்தார், சொப்பனங்களை கொடுத்தார், ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்தார். உனக்கும் வேணுமா, நீ ஆண்டவரோட நெருக்கமா இருக்கணுமா, ஏசப்பா நான் என்னை முழுவதுமா என்னை இந்த நேரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு தங்கச்சி. இந்த நாள்ல வாலிப பிரயாத்துல, இந்த வாலிப நாட்கள் இருக்கிற தங்கச்சி சொல்லு, இந்த வாலிபம் என் இயேசுவுக்கு மட்டும்தான். எந்த மனுஷனுக்கும் நான் அடிமை கிடையாது, எந்த மனுஷருக்கும் நான் அடிமை கிடையாது. இந்த வாலிப நாட்கள்ல நான் இயேசுவுக்கு என்னை முழுவதுமாய், அறகுறையா இல்ல, ஏதோ சர்ச்சுக்கு போற நேரம் மட்டும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் என்னோட காலேஜ் லைஃப்ல, ஸ்கூல் லைஃப்ல திருப்பி நான் பழைய வாழ்க்கைக்கு இல்ல. எல்லா நேரத்திலையும், எப்பொழுதும், எல்லா நிமிஷமும்
ஏசப்பா என்னை பரிசுத்தமா பாதுகாத்துக்கோங்க, என் இருதயத்துல வாங்கன்னு சொல்லும் பொழுது ஏசப்பா ஒரு வசனம் சொல்றாரு, 1 யோவான் 1 இல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. நீ இன்னைக்கு என்னென்ன பாவம்லாம் செஞ்சுட்டு இருக்கிற, நீ யாருக்கு தெரியாம, அம்மா அப்பாவுக்கு தெரியாம நீ என்ன காரியத்தை மறைச்சிட்டு இருக்கிற, உன்னை 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 கேர் பண்ணி உன்னை கைட் பண்றாங்க, அவங்களுக்கு தெரியாம நீ என்னென்ன காரியத்தெல்லாம் செஞ்சு அந்தரங்கத்துல ரகசியமா செஞ்சுட்டு இருக்கிற, நீ ஸ்கூலுக்கு போகும்போது இது யாருக்கு தெரியாது, போன்ல நீ என்னென்ன காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிற, நீ யார் யாருக்கு சேட் பண்ணிட்டு இருக்கிற, ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இன்னைக்கு இந்த நிமிஷத்துல ஏசப்பா என்னை முழுவதுமா என்னை தருகிறேன்னு சொல்ல, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் சிந்தனைய ஏசப்பா நான் உங்களுக்கு மட்டும்தான், நான் உங்களுக்கு மட்டும்தான். எந்த மனுஷனுக்கும் நம்ம அடிமை கிடையாது தங்கச்சி. எந்த மனுஷனும் உன்னை என்ன செய்யக்கூடாது, இயக்கக்கூடாது. எந்த மனுஷனுக்கும் நீ அடிமை ஆகிடக்கூடாது. ஏசப்பாக்கு மட்டும்தான். நீ ஏசப்பாக்கு மட்டும்தான். அந்த வாலிப நாட்கள் நீ ஏசப்பாவுக்கு கொடுக்கும் பொழுது உன்னோட எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். உன் எதிர்காலத்துல ஒரு யோசேப்பை ஆசீர்வதிச்சு உயர்த்தினது போல, ஒரு எஸ்தரை ஆசீர்வதிச்சு ராஜாத்தியாய் உயர்த்தினது போல, தானியேலின் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணினது போல, இந்த நாளில ஏசப்பாக்கு உன் வாழ்க்கையை நீ முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறியா? உன்னை முழுவதுமாய், அறகுறையா இல்லை, அறகுறையா இல்லை. இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த ஜெபிக்கிற நேரம் மட்டும் இல்லை, இந்த டைமிங் மட்டும் இல்லை, என்னை முழுவதுமாய், என்னை முழுவதுமாய், என்னுடைய தலையிலிருந்து கால் வர என் சரீரத்துல ஓடுகிற நரம்புகள், இரத்தங்கள் எல்லாம் முழுவதுமாய், என்னுடைய உறுப்புகள் முழுவதுமாய், என்னுடைய அவயங்கள், என் ஆவி, ஆத்துமா, என் இருதயம், சிந்தனை எல்லாத்தையும் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீ சொல்லு. இந்த நேரத்துல அக்கா உனக்காக ஜெபிக்கிறேன். நீ ஜோமனம் பொழுது ஏசப்பா இந்த நேரத்துல உன் இருதயத்துல ஒரு சமாதானம் தருவாங்க, ஒரு சந்தோஷம் தருவாங்க. உன்னுடைய வெறுமை மாறும், உன்னுடைய விரக்தி மாறும், உன்னுடைய தனிமை மாறும். இன்னொரு காரியத்தையும் அக்கா சொல்றேன், ஐயோ எனக்கு வாழவே பிடிக்கல, என் வாழ்க்கைய முடிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை வாழ வைக்கதான் ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாங்க. அவருடைய வாழ்க்கையை இழந்தது காரணம் என்ன தெரியுமா? உன்னை வாழ வைக்க, உனக்காக, எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை எல்லாம் என்ன செஞ்சாங்க, சிந்தினாங்க. சரீரத்துல ஒரு துளி ரத்தம் கூட இல்ல தங்கச்சி. யாருக்காக? உனக்காக, எனக்காக. நீ செஞ்ச பாவத்துக்காக, நான் செஞ்ச பாவத்துக்காக, நம்ம கண்ணினால் செஞ்ச பாவத்துக்காக, சிந்தனையினால் செஞ்ச பாவத்துக்காக தலையில முள்முடி சூட்டப்பட்டது தங்கச்சி. என்னுடைய கை செஞ்ச பாவங்களுக்காக அவருடைய கைகள்ல ஆணிகள் அடிச்சாங்க. காலினால் தேவையில்லாத இடங்களுக்கு போறோம் பத்தியா, அந்த பாவங்களுக்காக அவருடைய கால்களில் ஆணிகளை என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்க. அவ்வளோ வேதனைப்பட்டார், அவ்வளோ துக்கப்பட்டார், அவ்வளோ அவமானப்பட்டார், அவ்வளோ வேதனைப்பட்டார், வலி வேதனையில துடித்தார். யாருக்காக? உனக்காக, எனக்காக. இந்த நேரத்துல அந்த ஏசப்பா கேட்கிறார், உன்கிட்ட உன் இருதயத்தை மட்டும்தான் கேட்கிறார். உன் இருதயத்தை எனக்கு தருவியா? இதோ வாசப்படியில நின்று உன் இருதய கதவாகிய உன் இருதயத்தை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஐயோ இப்போ என் பிள்ளை இருதயத்தை திறந்துட மாட்டாளா? இந்த நேரத்துல இருதயத்தை திறந்துட மாட்டாளா? நான் அவளுக்குள்ள போயிடுவேனே, நான் அவளை ஆசீர்வதிப்பேனே. நீ கூப்பிட்டாதான் ஏசப்பா என்ன செய்வாங்க, வருவாங்க. நீ எப்போ கூப்பிடுவேன்னு சொல்லி உன் அன்புக்காக அவர் ஏங்கி கொண்டு இருக்கிறார் தங்கச்சி. நீ எத்தனை பேருடைய அன்புக்கு ஏங்கி இதுவரைக்கும் நீ ஏமாற்றம் கொண்டு இருக்கிற? இனிமே இந்த நேரத்துல உன் இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணு. ஏசப்பா என்னை முழுவதுமா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை உங்களுக்கு தாரேன் ஏசப்பா, என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்லு தங்கச்சி. இப்பொழுதே ஏசப்பா உன் இருதயத்துக்குள்ள வருவாங்க. உன் இருதயத்துல வந்து உன்னுடைய வெறுமைகள் எல்லாம் மாறும், உன் குறைவுகள் எல்லாம் மாறும், உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஏசப்பா உன்னை சந்தோஷப்படுத்துவாங்க, உன்னை ஆசீர்வதிப்பாங்க, உன்னை உயர்ந்த இடத்துல வச்சு உன்னை வாழ வச்சு அழகு பார்க்கிற தெய்வம் ஏசப்பா மட்டும்தான் தங்கச்சி. அக்கா உனக்காக ஜெபிக்கட்டுமா? நீ அக்காவோடு சேர்ந்து ஜெபிய. ஸ்தோத்திராப்பா, துதிக்கிறாப்பா. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கை இயேசுவுக்குன்னு சொல்லி இப்போ என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி எந்த பிள்ளைங்களாம், எந்த தங்கச்சிமாரெல்லாம் ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவங்க இருதயத்துக்குள்ள இப்பொழுதே நீங்க கடந்து போங்கப்பா. இந்த நிமிஷத்திலே நீங்க கடந்து போங்கப்பா. இருதயத்துல ஆண்டவரை ஒரு சமாதானத்தை கொடுத்துருங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருங்க. வெறுமைகள் மாறட்டும், அடிமைத்தனம் பழக்க வழக்கங்கள் மாறட்டும்.
இந்த பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிச்சிருங்கப்பா. படிக்க ஞானத்தை கொடுங்கப்பா. பரிசுத்தமா யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓட கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க. ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க. ஏசப்பா, உங்க பிள்ளையா இருக்க உதவி செய்யுங்க. உங்க வேதத்தை படிக்கிற பிள்ளையா இருக்க உதவி செய்யுங்க. உங்க சமூகத்துல உங்களோடு பேசுகிற பிள்ளையா இருக்க உதவி செய்யுங்க. உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ற பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளை இப்பொழுதே இந்த நேரத்துல நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அவங்க பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க. உங்க ரத்தத்துக்குள்ள ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மறைச்சு வேலையடைச்சுக்கோங்கப்பா. உலகத்தின் காரியங்களை கற்றுக்கொள்ளாதபடி, உலகத்தால ஆண்டவரை கரைபடாதபடி, உலக பாவ பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளை தொடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க ரத்தத்துக்குள்ள மறைச்சு வேலையடைச்சுக்கோங்க. உங்க கரு அந்த பிள்ளைகளோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவங்க இருதயத்துக்குள்ள நீங்க கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க ஏசப்பா, உங்க ரத்தத்தினால அவங்க பாவத்தெல்லாம் நீங்க சுத்திகரித்த கிருபைக்காக உங்க ஸ்தோத்திரம். இன்னையில இருந்து ஒரு புதிய துவக்கத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தெய்வம் கொடுத்த கிருபைக்காக உங்க ஸ்தோத்திரம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.